வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான கண்டென்ட் பத்தி தான் பார்க்க போறோம். தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க. தம்ப்நெயில் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு புடின்னு நினைச்சிருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல பேச போறது டெய்லர் அக்கா பத்தியும் சிண்டிகா மம்மி பத்தியும் தான் பேச போறோம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் நிறையா சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க. டெய்லர் அக்கா எக்ஸ்போஸ்டுங்கிற வீடியோ பார்த்துட்டு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டி உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, அப்படி இவங்க என்ன பண்ணாங்க. நான் இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு அந்த சிண்டிகா மம்மியோட சேனல் பார்த்தப்பெல்லாம் நான் நினச்சது என்னென்னா, அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவலான வீடியோஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவிட்டி வீடியோஸ் பார்த்துட்டு இவங்கள பற்றி நம்ம பாசிட்டிவாக பேசலாம், அப்படி இவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா தானே வீடியோஸ் போட்டுட்ருக்காங்கன்னு நான் நினச்சேன். நான் இப்போ உள்ள வீடியோஸ் எதுவும் நான் பார்க்கல. நான் போய் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ், அவங்களோட யூடியூப் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ தான் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நானே பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன். எனக்குமே டிஸ்கரேஜிங்காக இருந்துச்சு. ரொம்ப அவங்க வீடியோஸ் ஒன்று பார்க்கும்போது ரொம்பவே டிஸ்கரேஜிங்காக இருந்துச்சு. அப்போது நான் நினச்சது, இவங்களை பற்றி பாசிட்டிவாக பேசணும்னு நினச்ச நான் என்னோட தாட்டே நான் மாற்றிட்டேன். இந்த மாதிரி நம்மளை மாதிரியும் யாரும் பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் மாற்றிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ நான் கொடுக்குறதுக்கு காரணமே இதுதான். யாரும் இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான். நான் வந்து ஒரு 7 to 8 வீடியோ தான் பார்த்தேன், ரொம்ப பார்க்கல. எனக்கு அவ்வளோ பார்க்குறதுக்கான பொறுமை இல்லை. அவங்க அப்படி பேசுகிறாங்க, அதுக்கு நமக்கு பொறுமை இல்லை. ஏன்னா அவங்க ரொம்பவே டிஸ்கரேஜிங்காக தான் ஒவ்வொரு வீடியோலையும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒன்று அவங்க பண்ண வீடியோஸில் நான் வந்து ஃபஸ்ட்டு கண்டென்ட் எழுதும் போதே நான் வந்து சொன்னேன்ல உங்கள்கிட்ட, நான் பாசிட்டிவாக பேசணுன்னு தான் எழுதுனேன். இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய கண்டென்ட் நான் எழுதும்போது பாசிட்டிவிட்டியும் பெனிஃபிட்ஸும் உங்கள் சேனலை பற்றி எழுதணும்னு தான் நினச்சேன். நான் கண்டிப்பாக அதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். ஆனால் அவங்க வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்களோட கண்டென்ட் எல்லாமே இருந்துச்சு. நம்ம வந்து அடுத்தவங்க வாழ்க்கையை வந்து வாழ விடணும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையே வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிண்டிகா மம்மி வந்து சொல்லியிருப்பாங்க. கரெக்டு தான் அவங்க சொன்னது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையே வாழுங்கன்ட்டாங்க. ஆனால் எங்கே அவங்க வாழ விடுறாங்க. நிறையா இவங்களோட ஏஜ் பீப்புள்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களாம் நிறையா அவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஒரு 50-55 ஏஜஸ் உள்ளவங்களாம் யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு வரும்போது இவங்க வீடியோஸ் அவங்களுக்கு நிறையா சஜஷனில் வருது. நிறையா பேர் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. இவங்களுக்கு ஒரு 1 million சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அதில் half of the சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பாக இவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறவங்க உண்டு. அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க தான். ஒரு 2 விஷயம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் நான். கண்டிப்பாக இந்த 2 விஷயமும் நான் ப்ரூஃப் இல்லாமல் கொண்டு வரல, நான் பார்த்தது மட்டும்தான். அந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆச்சு இல்லவா, அதில் உள்ள கமெண்ட் செக்ஷன்லேருந்து நான் பார்த்தது என்னென்னா, ஒரு பொண்ணோட நாத்தனார் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சிண்டிகா மம்மியோட சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. அவங்க இதை பார்த்துட்டு பெண்ணுனா இப்படி தான் நேர்த்தியாக இருக்கணும், சிண்டிகா மம்மி சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும், அந்த மாதிரி இவங்க பண்ண டார்ச்சரில் இவங்க ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. இப்படி இருந்தால் தான் பெண்கள் அப்படின்னு அவங்க மைண்டில் ஒரு தாட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க நாத்தனார். இன்னொன்று, ஒரு வீட்டில் மாமின்ல என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட டாட்டர் இல்ல மாமியார் வந்து மருமகளை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நேர்கோடு கிழிச்சிருக்காங்க. என்னென்னா சிண்டிகா மம்மி சொல்கிற மாதிரி தான் நடக்கணும், அந்த மாதிரி இவங்க மைண்டில் ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்கிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், பெண் வந்து இப்படி தான் இது பண்ணணும், அடங்கி தான் இருக்கணும், அந்த மாதிரி பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு அவங்க ஃபேமிலியே பிரிஞ்சிருச்சு. இப்போ மம்மி சொன்னாங்கல்ல, நீங்கள் உங்கள் வாழ்க்கையே வாழுங்க, அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையே வாழுங்க மம்மி, இப்போ அடுத்தவங்க வாழ்க்கை உங்களால் போயிடுச்சு. இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, இன்னொன்று என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து சுடிதார் போட்டு கோயிலுக்கு போகக்கூடாது, பேண்ட்டு வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஆண்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அவங்க சொல்கிறத கூட. ஆனால் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் அப்படி இருக்காங்களாங்கிறத பார்க்கணும். அவங்களோட மூத்த பொண்ணோட ஃபோட்டோஸும் சன் இன் லா ஃபோட்டோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவங்க அப்படி இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் மம்மி நீங்கள். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடிகாரம்லாம் கிஃப்ட் கொடுக்கக்கூடாது, கிஃப்ட் கொடுத்தா ஆயில் வந்து கம்மியாகும் அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாராலையும் முடிஞ்சது கடிகாரம் கிஃப்ட் கொடுக்குறதுங்க, அது ஒரு காமனானது, ஒரு கிளாக் கொடுக்குறது. அவங்க வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க, அப்படி கொடுத்தா ஆயில் கம்மியாகும் அப்படின்னு. இதில் வந்து ஒரு பொண்ணு வந்து ப்ரூஃபோடு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவங்களோட திருமணத்துக்கு வந்து அவங்க மாமனாரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு கடிகாரம் வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கடிகாரத்தை மாமனார் வந்து இது எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தது, அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். ஆனால் எடுத்துகிட்டு போன மாமனார் என்னவோ 80 இயர்ஸ்க்கு மேலே வந்து உயிர் வாழ்கிறாரு. ஆனால் கணவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, சீக்கிரமாகவே இறந்துட்டார். அப்போது இவங்க சொல்கிறது எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அது போக இன்னொன்று வந்து என்னென்னா ப்ராடக்ட். இவங்க வந்து ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பேசுகிற ஒவ்வொரு
ஸ்பிரிச்சுவல் வீடியோலேயே நீங்கள் பாருங்கள், அவங்க எதுவுமே உங்களுக்கு நன்மை சேர்க்கறதுக்காக ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் வீடியோவும் அவங்க போடலை. அவங்க போடுற ஒவ்வொரு வீடியோவோட எண்டிங்லேயும் அவங்களோட ப்ராடக்ட் சேல் பண்ணுவாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இங்கே என்னன்னா, நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் காமாட்சி விளக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் இப்படி ஏற்றணும் அப்படின்னா, நீங்கள் கடைசியில் அவங்க வீடியோவில் என்ன சொல்லுவாங்க, நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு காமாட்சி விளக்கு வாங்குங்க அப்படின்பாங்க. குபேரலக்ஷ்மி விளக்கு, காமாட்சி விளக்கு, ஆத்மா விளக்கு, சம்திங் விளக்கு, இந்த மாதிரிலாம் அவங்க விற்கிறாங்க. எல்லாமே ரேட் எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்லாம் இல்லை, எல்லாமே கூட விலை தான். அந்த மாதிரி ரேட்டில் இவங்க ஒவ்வொன்றும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக மட்டும்தான் இவங்க போடுற வீடியோஸ் எல்லா எண்டிங்லையும் ஸ்பிரிச்சுவல் வீடியோலையும் அதான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த சாம்பிராணி பேரு கூட நான் எழுதி வச்சுருந்தேன், மகிஷாஷி சாம்பிராணி அப்படின்னு ஒன்று சேல் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா, மற்ற சாம்பிராணிலாம் போட்டால் நம்ம குடும்பத்தில் வந்து பிரச்சனை வருது, எது வருதுன்னா, நம்ம வந்து மகிஷாஷி சாம்பிராணி, அதுவும் சிண்டிகா மம்மியோட ப்ராடக்டில் போய் வாங்கி 190 ரூபா கொடுத்து இந்த சாம்பிராணி வாங்கினா மட்டும்தான் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வராது அப்படின்னு இவங்களோட ஸ்பிரிச்சுவல் வீடியோவில் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு காமனாக ஒரு ஸ்பிரிச்சுவல் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன் உங்கள் ப்ராடக்டை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க? எந்த சாம்பிராணினாலும் போடுங்க, வீட்டில் வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு போடுங்க. அது என்ன மகிஷாஷி சாம்பிராணி போட்டால் மட்டும்தான் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகாதா? அது போக இவங்க ஏஜ் உள்ளவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பச்சை கற்பூரமும் கிராம்பு வச்சுட்டு நம்ம ஒரு சுருக்கு பையில் வச்சுருந்தா நமக்கு எந்த கஷ்டமும் வராது, பண வரவு வரும் அப்படின்னாங்க. சரி, வேலைக்கே நம்ம யாருமே போவேனா, மம்மி சொன்ன மாதிரி நம்ம பச்சை கற்பூரத்தை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அதுவும் அவங்க சொன்ன சுருக்கு பையில் தான் வைக்கணும். இது வந்து எங்கள் பெரியம்மா கூட எனக்கு வந்து சொன்னாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் இவங்க ஏஜ் உள்ள எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. வந்து சொன்னப்போ அப்போ மம்மி சொல்கிறத பார்த்தா அவங்க சொல்கிற சுருக்கு பையில் தான் வைக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா. அவங்க சொன்ன சுருக்கு பை, அவங்க ப்ராடக்ட்டு அது 10 ரூபா, ஆனால் வெளியே அதை வாங்கினா 3 ரூபா. இன்னொன்று வந்து வேல் வந்து முருகனோட வேல் வந்து முருகனை பற்றி அவங்க அவ்வளோ இது பண்ணுறாங்க. ஆனால் முருகனோட வேல் வந்து அவங்க எவ்வளோ விற்கிறாங்க அப்படின்னா, கடையில் விற்கிறதே 90 ரூபா தான் அந்த வேலோட சைஸு. ஆனால் கடையிலேயே ஹோல்சேலாக வாங்கியிருப்பாங்க. இவங்க எவ்வளோக்கு விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா 160 ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் போடுறாங்களா எனக்கு தெரியல, 160 ரூபா விற்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட சிண்டிகா மம்மியோட மம்மி என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இருக்கிறத வச்சு வாழணும், இன்னும் சேர்க்கணும்னு நினைக்கக்கூடாது எதுவுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மம்மி வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் சம்பாதிக்கிறாங்க, அவங்க பொண்ணுங்களும் சம்பாதிக்கிறாங்க. ஏன் இன்னும் சேர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளவோ தீட்சை வாங்கியிருக்காங்க, ஏன் இவ்வளோ நீங்கள் கூட வச்சு ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் விற்கிறீங்க? ஒரு கடையில் விற்கிற விலையை விட அதுக்கும் டபுள் ரேட்டாக எல்லாமே வச்சு விற்கிறீங்க. ஏன் இருக்கிறத நீங்கள் சொன்ன அட்வைஸ் தானே மம்மி, இருக்கிறத வச்சே வாழணும்னு நினைக்கல, ஏன் இன்னும் சேர்க்கணும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? அது உங்களோட இஷ்டம், உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு அஃபோர்டபுள் ரேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுபடி நீங்கள் பண்ணலாம்ல. இன்னொன்று, உங்களோட ப்ராடக்டே வச்சு நீங்கள் ஏன் எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இப்படி தான் விளக்கேற்றணும், இப்படி தான் பண்ணணும்னு? இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் வந்து மம்மி சொன்னது என்னென்னா, பெண்கள் வந்து புடவை கட்டுறது வந்து எப்படி இருக்கணும்னா, உடம்புல வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும், மெட்டி தெரிகிற மாதிரி தான் வந்து புடவை கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மம்மி சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் அப்படி தான் இருக்காங்களா, நம்ம டெய்லர் அக்கா அப்படி தான் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் சொல்லலை, நீங்களே பார்த்துருப்பீங்க. புடவை வந்து நம்ம கட்டுறது வந்து மெட்டி மட்டும் தான் தெரியணும், நம்ம கை கால் எல்லாமே மறைஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி யோசிப்பாங்களான்னு தெரியல. இதை விட முக்கியமாக ஒன்று என்ன அப்படின்னா, அவங்க சொன்னது, ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க, அங்கே வந்து பூ வைக்காத ஒரு பெண், ஒரு சுமங்கலி பெண்ணை பார்த்து இவங்க கைம்பெண் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்போ இவங்க சொன்ன மீனிங் என்ன அப்படின்னா, பூ வைக்காமல் இருந்தீங்கன்னா சுமங்கலியை வந்து இந்த மாதிரி நினைப்பாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உதயா சுமதி சிஸ்டர் வந்து சொல்லியிருப்பாங்க, ஏன் கைம்பெண் வந்து பூ வைக்கக்கூடாதுன்னு இருக்கா? அப்படி இல்லைல்ல, நம்ம குழந்தையிலேருந்து பூ வச்சுட்டு வரோம், அதில் என்ன கைம்பெண் வைக்கக்கூடாதுன்னு இருக்குது? அப்படி இல்லை, அவங்க உதயா சுமதி சிஸ்டர் அழகாக சொல்லியிருப்பாங்க, குழந்தையிலேருந்து நான் பூ வச்சுட்டு வரேன், இதை யாருமே சொல்கிறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரைட்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் மம்மி சொன்னது வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு, அவங்க சொன்ன மீனிங் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா, கைம்பெண்கள் வந்து நீங்கள் மருதாணி வச்சுக்கோங்க அப்படின்னு இவங்க பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுறாங்க. மருதாணி கைம்பெண்கள் வைக்க, இதை ஏன் நீங்கள் செப்பரேட் பண்ணி சொல்கிறீங்க? அப்படி இல்லை, எல்லாருமே மருதாணி வச்சுக்கலாம், எல்லாருமே பூ வச்சுக்கலாம், இது வந்து காமன் தான். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சேனல் நடத்துகிறவங்க, உங்கள் சேனலை பற்றி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறவங்க இந்த மாதிரி நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருக்கணும்.
கணவன் வந்து தீய பழக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து தீய பழக்கத்தில் குடிப்பழக்கம் மற்ற பழக்கங்கள் எது இருந்தாலும் நம்ம வெளியே சொல்லக்கூடாதா, ரொம்பவே அன்பாக தான் இருக்கணும், நம்ம வெளியே அதை சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இன்னும் நீங்கள் பழைய காலத்துக்கே தான் தள்ளுறீங்க. எல்லா பெண்களும் வெளியே வந்திருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்து இன்னும் பழைய காலத்துக்கே தான் தள்ளிட்டு இருக்கீங்க. இன்னொன்று வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கணவனை பிரிந்து வந்து வர்றாங்கல்ல அந்த பெண்கள் வந்து தனியாக சம்பாரித்து தனியாக வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் தலைமையில் கிரீடம் ஏறிடுமா, தலக்கணம் ஏறிடுமா. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். அந்த மாதிரி அந்த மம்மி வந்து பேசியிருக்காங்க. எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இதில் என்ன இருக்குது, ஒரு பெண் வந்து தனியாக பிரிஞ்சு வந்து அவள் வாழணும்னு நினைக்கிறா, அவள் வாழணும், அவள் முன்னேறணும்னு நினைக்கிறா. இதில் என்ன கிரீடம் வருது மம்மி நீங்கள் சொன்னது? இந்த வீடியோஸ் எனக்கு பார்த்து ரொம்பவே கோவமாக இருந்துச்சு. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அவங்கள பற்றினா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கரெக்டான இதில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் அவங்க எல்லா வீடியோஸையும் எடுத்து நான் தப்பு சொல்லலை. நான் எனக்கு தப்புன்னு பட்ட வீடியோஸ் தான் நான் எடுத்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்க ஒரு வீடியோ பேசுவாங்க, அடுத்த வீடியோவில் அவங்களே அதை பிரேக் பண்ணிடுவாங்க. ஒரு வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பெண்கள் வந்து தாலியை வெளியே எடுத்து காமிக்கக்கூடாது. இப்போ நான் யாருமே எடுத்து காமிக்கல மம்மி, மற்றவங்களாம் எடுத்து யாருமே காமிக்கல, நீங்களே சொல்லிக்கிட்டீங்க, நீங்களே காமிச்சிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தாலி எடுத்து காமிக்கக்கூடாதுன்பாங்க. சரி ஓகே, இவங்க ஃபஸ்ட்டு வீடியோவில் அப்படி சொல்லிட்டாங்க, அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க. அடுத்த வீடியோவில் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களோட ப்ராடக்ட் ஒன்று சேல் பண்ணுறதுக்காக இதை வாங்கி உங்கள் தாலியில் மாட்டினீங்க அப்படின்னா நன்மை நடக்குங்கிறக்காக இவங்க தாலி எடுத்து இவங்களே காமிப்பாங்க, இவங்களோட மாங்கல்யத்தை எடுத்து காமிப்பாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? அப்போ இதுல என்ன ஆயிருக்கு, அவங்க பாட்டு தான் அவங்க லைஃப்ல வந்து அவங்க லைஃப்காக என்னன்னாலும் பண்ணிட்டே போறாங்க. ஆனா பேடா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சது மட்டும்தான் மிச்சமா இருக்கு. ஸோ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மம்மி, அப்புறம் நீங்கள் வந்து அடுத்தவங்களை வந்து சொல்லலாம். இன்னொன்று வந்து பெண்கள் வந்து தொப்புள் தெரியாமல் சாரீ கட்டினணும், அப்படி கட்டினா மட்டும்தான் வந்து சுகப்பிரசவம் ஆகும், மற்றவங்களுக்குலாம் சி செக்ஷன் தான் ஆகும், அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் எந்த ரிசர்ச்சில் நீங்கள் பண்ணி சொன்னீங்க அப்படின்லாம் எனக்கு தெரியல. அப்படி இருந்தால் டெய்லர் அக்கா வந்து கரெக்டான ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகி சுகப்பிரசவம் ஆகுறதுக்கான 100% வாய்ப்பு இருக்கு மம்மி. அப்புறம் முடி வந்து கோயிலுக்கு போகும்போது முடி வந்து எப்படி போடணும் அப்படின்னா, முடி விரிச்சு போடக்கூடாது கோவில்களுக்கு போகும்போதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஓகே, எங்கள் வீட்டில் கூட அப்படி சொல்லுவாங்கங்க, முடி வந்து விரிச்சு போடக்கூடாது, மம்மி சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இப்படி தான் போகணும், முடி விரித்து போகவே கூடாது, நீங்கள் வந்து பின்னி போட்டு தான் போகணும் முடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரூல்ஸ் போட்டாங்க. ஏன்னா இப்படி தான் நீங்கள் பண்ணணுங்க, அப்போ தாங்க பெண்கள் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட்டவங்க அவங்க வீட்டில் ரூல்ஸ் போட்டிருக்கணும்ல, அப்புறம் தானே அடுத்தவங்கள வந்து சொல்லணும். நம்ம வீட்லேயும் கூட நம்மளை சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் யாரும் போய் நான் அடுத்தவங்கள போய் ரூல்ஸ் போடலைல்ல. அப்போ இவங்க சொல்கிறவங்க ரூல்ஸ் போடுறவங்க அவங்க வீட்டில் அவங்க பார்த்துருக்கணும். ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, பெண்களை வளர்த்தவங்க வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு அம்மா வந்து பெண்கள் வந்து நேர்த்தியான உடை அணிகிற பெண்கள், அந்த பெண்களை பெற்ற அம்மாக்கள் மட்டும்தான் உண்மையான தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இதில் வந்து சிண்டிகா மம்மி மட்டும்தான் உண்மையான தாய், மற்ற தாய்கள் எல்லாம் என்ன சொல்ல வர்றாங்கங்கிறது எனக்கு தெரியல. இப்போ நம்ம சேனலில் நான் பார்த்த வீடியோஸ் மூலமா எனக்கு வந்து பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க, மற்ற யாரும் பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணேன். இன்னொன்று என்னென்னா, வராகி பற்றி சிண்டிகா மம்மியே நிறையா பேசியிருப்பாங்க. வராகி வந்து கலியுக தெய்வம் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வராகியை எப்படி கும்பிட்டாலும் வருவாங்க. அது வந்து நிறைய சிண்டிகா மம்மி சேனல்லேயே கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களே பிரேக் பண்ணுவாங்க இல்லையா ரூல்ஸை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சொல்கிற குருஜிட்ட ஒரு சின்ன சைஸ் ஃபோட்டோ, அது அவங்க குருஜிட்ட வாங்கின ஃபோட்டோ, அதில் வந்து நம்ம ஸ்லோகம் எழுதி அனுப்பிச்சி வச்சாதான் வராகி நம்மளை தேடி வருவாங்க. அப்போது இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சேனல் நடத்துகிறீங்க அப்படின்னா, ப்ரொமோஷன் வீடியோ தான் நீங்கள் போடுறீங்களா, இல்லை உங்கள் ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நீங்கள் உங்கள் சேனலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஏன் மம்மி மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கீங்க? டேரெக்டாகவே எங்கள் ப்ராடக்ட்டை வாங்குன்னு சொல்ல வேண்டியது தானே. வீடியோஸில் இன்னொன்று அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் நம்ம குடும்பத்தில் நடந்தால் கூட நம்ம வெளியே சொல்லக்கூடாது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க. உண்மையாகவே யாருக்கு நடந்தாலும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாருக்கு கொடுமைகள் நடந்தாலும் அதை வெளியே கொண்டு வரணும், அதுதான் முக்கியம். நம்ம வந்து அதை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்து நிறையா பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே பண்ணிக்கிறாங்க மம்மி. அது உங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர் இருக்கிறனால மட்டும்தான் இப்படி நடக்குது.
இருப்பாங்க. பெண்கள் வந்து அவங்க முடிய முன்னாடி போட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் தாசி பெண்கள் வந்து அவங்க முடிகளை வந்து முன்னாடி போட்டு தான் ஆண்களை கவருவாங்க. அதனால நம்ம பெண்கள் போடவே கூடாது. அதனால தான் ஸ்கூலில் வந்து ரெட்டைச்சடையெல்லாம் வந்து பின்னாடி போட சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம ஸ்கூல்ஸில் போட சொல்கிறாங்க அப்படின்னு மம்மி சொன்ன இன்ஃபோ எத்தனை ஸ்கூல்ஸ்க்கு தெரியும்னு தெரில. அதனால தான் போட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க ஏன் இப்போ முன்னாடி முடிய போட்டிருக்காங்க? அந்த வீடியோ உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். அடுத்து டொமஸ்டிக் வயலன்ஸ். எவ்வளோ வயலன்ஸ் நமக்கு வீட்டில் கிடைச்சாலும் நம்ம வந்து அது வந்து நம்மளோட கர்மா. நமக்கு வந்து நம்மளோட கர்மானால தான் நமக்கு வயலன்ஸ் எல்லாமே நடக்குது. அதனால் நம்ம வெளியவே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம கர்மானால அப்போ அனுபவிக்கிறோம், நம்ம அப்படியே இருக்கணும். அதை வந்து நம்ம அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக எந்த ஸ்டெப்ஸுமே நம்ம எடுக்கக்கூடாது. அவங்க சொல்கிற நல்ல விஷயம், நல்ல ஸ்பிரிச்சுவலான சேனல், அவங்க சொல்கிற நல்ல விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, அவங்கள பற்றி பேசணுங்கிறது என்னோட மோட்டிவ் இல்லை. இந்த மாதிரி மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்க இப்படி பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களேங்கிற ஒரு ஏமில் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இன்னொன்று, நம்மளோட சேனல் நீங்கள் இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஒதுக்கி நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நம்மளோட சேனல் வந்து முழுக்க முழுக்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக மட்டுமே ஓப்பன் பண்ணது தான். இந்த சேனலில் வாட்சிங் ஹார்ஸ் இன்க்ரீஸ் ஆகி மானிட்டைஸ் ஆச்சு அப்படின்னா அந்த வருமானம் கூட மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக மட்டுமே தான் யூஸ் ஆகும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. நான் இந்த வீடியோவில் எதுவும் தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இல்லை நான் 100% உண்மையாக தான் பேசியிருந்தேன் அப்படி. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.